கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2026 ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கு. ஆனா இப்போ ஒரு சூப்பரான ஐபிஎல் அப்டேட் கிடைச்சிருக்கு. டெய்லி நிறைய சுவாரஸ்யமான ஐபிஎல் அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கு. பட் இந்த ஒரு அப்டேட் கண்டிப்பா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கலங்கடிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார்ல, அவர் வந்து சிஎஸ்கே விட்டு வெளியில போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி அவரே இல்லைங்க, என்னை வெளியில அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ரொம்ப டீடைல்டா இது என்ன அப்படிங்கறத பத்தி பேசலாம். 2008 காலகட்டத்துக்கு அப்புறமே இந்த ஐபிஎல் பயங்கரமா சூடு பிடிச்சிச்சு. அதுல சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப வலுவான ஒரு டீமா இருந்தாங்க. அதுல 2 வாட்டி அவங்க கப்படிச்சதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்னே சொல்லலாம். அந்த 2015 வரைக்கும் அவர் இருந்தாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் மேல சிஎஸ்கே பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின்ங்கிற ஒரு வேர்ல்டு லெவல் ஸ்பின்னரை இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே சிஎஸ்கே அப்படின்னே சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்கள்னால திருப்பி அவரால் சிஎஸ்கேக்கு வரவே முடியல. வேற பிரான்சைஸ்ல ரொம்ப சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தாரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல அவரோட கெரியர் ரொம்ப பயங்கரமா போனுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆக்ஷன்ல அவர் எடுத்தாங்க, கிட்டத்தட்ட 9 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி. அப்பவே எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான். ஏன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அகைன் வர போறாரு, ஒரு 3 வருஷம் சிஎஸ்கேல விளையாட போறாரு, அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டையர் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா 9.75 கோடி அப்படிங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி சிஎஸ்கே எடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். அட் த சேம் டைம் சிஎஸ்கே வேற ஒன்று பிளான் பண்ணாங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர் நூர் அகமது அண்ட் நம்மளோட ரவீந்திர ஜடேஜா, இந்த ஸ்பின் ட்ரியோவை வச்சு ஆப்போசிட் டீமை கலங்க அடிச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. பட் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாவே சேப்பாக் பெருசா ஸ்பின் கண்டிஷன்ஸுக்கு ஏதுவானதா இல்லை. எப்பவுமே சேப்பாக் அப்படின்னாலே ஸ்பின்னர்ஸோட ஆதிக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்போ என்னன்னு தெரியல, கியூரேட்டர்ஸ் பண்றதுனால இந்த பிச்செல்லாம் கரெக்டா ஸ்பின்னர்ஸுக்கு ஏதுவா அமைய மாட்டேங்குது. ஸோ இந்த வருஷமா அது ஒரு ஃபெயிலியராக தான் அமைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 9.4 எக்கனாமி ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் த்ரூ அவுட்டாக ஒரு பவுலிங் போட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சிஎஸ்கேவே டோட்டலாகவே 4 வெற்றி தான் அடைஞ்சாங்க. அதில் நிறைய மேட்சஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் சொதப்புனாரு. ஒரு லெவலுக்கு மேலே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அஸ்வினை ரிலீஸ் பண்ணி ஆகணும்ட்டு. ஈவன் தான் அவர் ஒரு சில மேட்சஸ் விளையாட கூட இல்லை, காம்பினேஷனில் அவர் செட்டே ஆகலை. இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு இடையில உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல, சூப்பர் கிங்ஸ் அகாடமியோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ஹெட். ஓகே, ஸோ இப்போ வர்ற நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் வேற இப்போ வரப்போகுது இல்லையா, மினி ஆக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க பிரான்சைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அஸ்வின் மேபி நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட பேசலாம், ஸோ என்னை நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியும் நியூஸஸ் போயிட்டு இருக்கு. எஸ், என்ன அப்படின்னா அஸ்வினோட ரோல் ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் தான். பட் இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 9.75 கோடி வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேயரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே போன வாட்டி ஆக்ஷனில் பண்ண ஒரு சில தப்புகளில் ரொம்ப முக்கியமான தப்பு அஸ்வினை இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து எடுத்தது அப்படின்னு தான். ஏன்னா அதனால நிறைய நல்ல பிளேயர்ஸுக்கு அவங்களால போகவே முடியல. ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவால் ஒரு வலுவான டீமை செட் பண்ண முடியலை. இப்போ அடுத்தும் ஆக்ஷன் வருது. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறதுனால அடுத்த வாட்டி நிறைய பேரை எடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வேற பார்த்தீங்கன்னா லைனப்பில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட் கண்டிப்பாக பெருசாக தேவைப்படும். ஸோ ஒரு சில பிளேயர்ஸ் மேலே தான் கை வைக்கலாம். எப்படி கை வைக்கணும்னு பார்த்தா அஸ்வின் தான் முதல் ஆளாக அங்கே இருப்பார். ஸோ அதனாலேயே மேபி பேசியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் சிஎஸ்கேல இருக்கிறது உண்மையிலுமே சிஎஸ்கேக்கு தான் ரொம்ப வலுவான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் 9.75 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கேல வச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ நான் இப்போ அந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரவிச்சந்திரன் அஸ்வினை ஆக்ஷனில் போட்டுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கோடி இல்லை அதுக்கு கீழே கிடைச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான பையா இருக்கும். அப்படி கொடுத்து தான் நான் எடுக்க பார்ப்பேன். 9.75 கோடி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஓவர் டூ அமௌண்ட் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தோணுது. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் கிரிக்கெட் விளையாடுறதும் இல்லை. ஏன்னா ரிட்டையர் ஆகிட்டாரு, டிஎன்பிஎல் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. பட் அவர்கிட்ட இருக்கிற ஸ்டஃப் அண்ட் அவர்கிட்ட இருக்கிற அந்த திறமை அதுல எல்லாம் எந்த ஒரு யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஐபிஎல் அப்படின்னு வர்றப்போ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் தேவைப்படும். ஸோ அதனாலேயே மேபி சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இதை யோசிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இந்த மாதிரி நியூஸஸ் டெய்லி நிறைய வந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே விட்டு போறாரு அப்படின்னா எந்தெந்த டீம் அவருக்கு டார்கெட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிஎஸ்கே விட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த இடத்த யாரு நிரப்புவா சிஎஸ்கேல அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கிட்டேன். அண்ட் தென் பாஃப் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.